கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 100ஆம் சங்கீதத்திலே, சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 100வது சங்கீதத்திலே அந்த 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் 1ஆம் வசனத்தில், பூமியின் குடியிலே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். அதாவது மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. அதாவது கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஒரு சந்தோஷத்தோடு கூட நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. 2வது ஆனந்த சத்தத்தோடு என்று சொல்லும் பொழுது, ஒரு விடுதலையோடு நாம் அவரை ஆராதிக்கணும். இந்த 1ஆம் வசனத்திலே கெம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறார். அதாவது உரிமையோடு நாம் அவரை ஆராதிக்கணும். மகிழ்ச்சியோடு, விடுதலையோடு கூட, உரிமையோடு கூட நாம் அவரை, என் தேவன்கிற அந்த உரிமையோடு கூட, என்னை ரட்சித்த தேவனுங்கிறதான விடுதலையோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட, நாம் அந்த உரிமையோடு கூட நாம் அவரை ஆராதிக்கணும். என்னுடைய தேவனுங்கிற அந்த உரிமை நமக்குள்ளே இருக்கணும். ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கணும். தேவனை ஆராதிக்கும். ஏனோதானங்கிற ஆராதனை அல்ல, கடமைக்காய் ஆராதிக்கிற ஒரு காரியம் அல்ல. மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும். என் தேவனுங்கிறதான அந்த உரிமையோடு கூட நம்ம தேவனை ஆராதிக்கணும். நம்ம தேவனை ஆராதிக்கிறதுனால அங்கே என்ன சொல்லப்படும்? அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது வசனத்தில், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கர்த்தரை ஆராதிக்கிறதுனால அவருடைய சமூகத்தில் நம்ம பிரவேசிக்கிறோம். அவருடைய சன்னதியிலே, அவருடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் நம்ம தேவ சமூகத்தில் நாம் பிரவேசிக்கிறோம். அதாவது இன்னொரு வார்த்தை இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது. சங்கீதத்தில் 22ஆம் சங்கீதத்தில் அந்த 3ஆம் வசனத்தில், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்லி பார்க்கும். துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். அப்போ எப்போ நமக்கு தேவ சமூகம், தேவ சன்னதி வருது அப்படின்னு சொன்னால், கர்த்தரை நாம் ஆராதிக்கிற நேரத்தில் தேவ சமூகம், தேவனுடைய சன்னதி நம் நடுவிலே இறங்கி வருகிறது. அதான் அர்த்தம். சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், மகிமையான தேவன். அப்படிப்பட்டதான அந்த மகிமையான அந்த தேவனை நாம் மகிழ்ச்சியோடு, விடுதலையோடு, உரிமையோடு ஆராதிக்கும் பொழுது தேவ சமூகம், தேவனுடைய சன்னதி நமக்குள்ளே கடந்து வருகிறது. ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிப்பது எல்லாரும் கூடி ஆராதிக்கிற ஒரு இடம். அதில் தேவ சமூகம் இறங்குகிறது. அப்போ நாம் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் தேவனை ஆராதிக்க முடியும். நம்ம தனியாக இருக்கிற இடங்களில் கர்த்தரை ஆராதிக்க முடியும், குடும்பமாய் ஆராதிக்க முடியும். அப்போ எங்கெல்லாம் நம்ம தேவனை ஆராதிக்கிறோமோ, எந்த இடத்துலலாம் தேவனை ஆராதிக்கிறோமோ அந்த இடத்துல தேவ சமூகம் இறங்கி வரும். ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கிறது அது ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சபையாய் கூடி ஆராதிக்கிற ஒரு இடம். அங்கே தேவ சமூகம் இருக்கும். ஆனால் அது வாரத்துக்கு ஒரு தடவை செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டிலே நாம் தேவனை மகிழ்ச்சியோடு, விடுதலையோடு கூட, கெம்பீரமாய், உரிமையோடு கூட நாம் தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில், நாம் இருக்கிற இடத்துல தேவ சமூகம் இறங்கி வரும். தேவ சமூகம் இறங்கி வருகிறது மாத்திரமல்ல, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். துதிகளுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். அப்போ உண்மையாகவே கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல, அது ஆலயமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும், தேவன் நமக்குள்ளே உலாவுகிறார்.
அப்படியே சமூகம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, கடைசி அந்த 3ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறார் சொல்லி பார்க்கும் பொழுது அவர் நம்மை நடத்துகிற ஒரு தேவன். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களிலே மகிழ்ச்சியோடு, ஆனந்த சத்தத்தோடு, கெம்பீரமாக நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். விடுதலையோடு, உரிமையோடு கூட அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக நமக்குள்ளே இறங்கி வரும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே அந்த நாட்களிலே நாம் தேவனை அதிகமாய் மகிமைப்படுத்த வேண்டும். வாரத்துக்கு ஒரு தடவை ஆலயத்துக்கு போய் தான் கர்த்தரை ஆராதிக்கணும், அதோடு நின்று விடுகிற காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்தில் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்தில் தேவ சமூகம் இருக்கும், தேவனுடைய சன்னதி இருக்கும். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி, அவருடைய குடும்பத்துக்குள்ளே வாசம் பண்ணி அவர் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களையும் நம்மையும் நடத்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணு. எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு, ஆனந்த சத்தத்தோடு, கெம்பீரமாய் உம்மை ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. நாங்கள் விடுதலையோடு, உரிமையோடு கூட, மனநிறைவோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறதுனால நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். உம்முடைய சமூகம் எங்களுக்குள்ளே காணப்படும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே உம்முடைய சமூகம் இறங்கி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, நீர் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீர். எங்கள் குடும்பத்துக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீர். எங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடியவராக இருக்கிறீர். எங்கள் பிள்ளைகளை நடத்தக்கூடியவராக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதியும் நடத்துவீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகம் காணப்படட்டும் ஆண்டவரே. நீ அவர்களை உலாவி அவர்கள் தேவனாய் இருந்து நீர் அவர்களை நடத்துவீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.